ஜெயந்தி வந்துட்டு அவங்க அக்காவுக்கு கிண்டல் பண்ண, அண்ணியும் பெரிய அண்ணி கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, சரிப்பா சரிப்பா அவங்க அண்ணி நான் கிண்டல் பண்ணப்பான்னு சொல்லிட்டு கலாய்ச்சி சிரிச்சிட்டு இருக்காங்க ஜெயந்தி. அப்போ கரெக்டாக வந்துட்டு திவாகர் வராரு. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்ல, இல்லைங்க அது வந்து நகைலாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி அதான் நான் பேசிட்டு இருந்தேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கருணா அங்கேருந்து போயிட்டாரு. அப்புறம் திவாகர் வந்துட்டு, ஓ எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் செலக்ட் பண்ணி கொடுத்த நகை எல்லோரும் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னதுனால நீ திரும்ப பிடின்னு சுற்றிட்டு காட்டானே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாங்க அதே தான் சரியான கண்டுபிடிப்பு அப்படின்னு காண்டாடுறாங்க ஜெயந்தி. அப்புறம் வந்துட்டு, அதான் நான் செலக்ட் பண்ணி கொடுத்துருவேன், உனக்கு எது நல்லாயிருக்கும் எனக்கு தெரியும், அடுத்த வாட்டி நீ எங்கே போனாலும் சரி எல்லா நகையும் நானே செலக்ட் பண்ணி கொடுக்குறேன், அதை போட்டுட்டு போ, எல்லாருமே நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க, உனக்கு எது கரெக்டாக இருக்கும் நல்லா இருக்குன்னு எனக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு திவாகர் சொல்ல, ஆமாங்க உங்களுக்கு தான் தெரியும், நீங்களே பண்ணி கொடுங்க, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே பண்ணோம் அப்படின்னு சொல்ல, அப்படியே 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஃபோன் வருது. சரி நான் போயிட்டு நைட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே ஜெயந்தி வைக்கப்படுற மாதிரி நடிச்சுனா, ஐயோ கடவுளை என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு கடுப்பு வராங்க. இன்னொரு பக்கம் இங்கே இந்து வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட. ரீசெண்டாக நடந்தது எல்லாமே தப்பாக இருக்குது, எல்லாத்துக்கும் காரணம் அந்த கருணா தான், அவனை எங்கே பார்த்துட்டே இருக்கேன், கோயிலில் கூட பார்த்தேன்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த வாட்டி அவனை பார்த்தேன் அவனை சும்மாவே விட மாட்டேன் அதையும் கடுப்பாயிட்டு இருக்காங்க. கரெக்டாக கருணா அங்கே வராரு. அவரை பார்த்தோன்னே, அங்கே பார்த்து அவன் கண்ணில் பட்டான், இப்போ என்ன நடக்க போதோ தெரிலன்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்ல, இவனா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு போய் ஒழிஞ்சிக்கிறாங்க வீட்டுக்குள்ளே இந்து. அப்போ கருணா நேராக வந்துட்டு இவர் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கள் அப்பா தாங்க என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. கடன் வாங்கிட்டு அந்த ஆள் கொடுக்கல, வீட்டில் எங்கே இருக்கான் அவனை முதல்ல வெளியே வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லி போகிறாங்க. அப்பா இப்போ இல்லைங்க வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், நானே போய் பார்த்துக்கிறேன், வீட்டுக்குள்ளே போய் நடு ஹாலில் சேர் போட்டுட்டு, ஐயோ இந்த வெளியே வாயான்னு கட்டிட்டு இருக்காங்க. யாருக்குமா இதுன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுக்கிட்ட அவங்க அம்மா வந்து கேட்டுட்ருக்க, இந்த மாதிரி கடை வாங்கியிருக்காரு அப்பா, அவர் தான் வந்து கேட்டுட்ருக்காருன்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு போயிடுங்க, இது ஆம்பளை இல்லாத வீடு, அப்பா வெளியே எங்கேயும் போயிருக்காரு, வந்தவனும் உங்ககிட்ட வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கேட்காம வந்துட்டு, இவர் முடியவே முடியாது, அதனால் நான் பார்த்துட்டு தான் போகணும், இங்கே தான் எங்கேயும் இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க, இந்து உடனே டக்குன்னு அவங்க அப்பா ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. எங்கேப்பா இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, அவர் ஒரு தண்ணி டேங்க்கு மொட்டை மாடியில் இருக்க தண்ணி டேங்க் இதுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு பயந்துட்டு. என்னாச்சுமான்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி கருணா வந்திருக்கான் அந்த மாதிரி வசூலிக்கிறதுக்காகன்னு சொல்ல, ஐயோ அவன் பொல்லாதவனாச்சு, அதுக்கு பயந்துட்டு தாமா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா இங்கே வந்துட்டு எல்லோரையும் இது பண்ணி பேசிட்டு இருக்கான், வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்ல, எப்படியாவது சமாளித்து அமைச்சிருமா ப்ளீஸ்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ எப்படியாவது இவனை போக வைக்கணுமேனு பிளான் பண்ணுறாங்க இந்து. உடனே அங்கே அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற லேடிஸ் எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு இந்த மாதிரி அவங்கக்கிட்ட போய் இது பண்ணுங்கள், பாவம் தனியாக இருக்க பொம்பளைங்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான், வட்டி படம் கேட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே அந்த லேடிஸும் சரின்னு டாக்கான்னு வராங்க. வந்துட்டு, என்னப்பா புதுசாக இருக்குது, அப்படியே மாப்பிள்ளை கணக்காக இருக்கீ, என் பொண்ணு கட்டிக்கிறியா, சட்டை நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்கு, அது நல்லாயிருக்குன்னு அவங்க இது பண்ணி பேச கடுப்பாயிறாங்க. என்னது இதெல்லாம், ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே திவாகர் ஒரு பக்கம் வந்துட்டு கருணாவை அங்கே வசூலி காமிச்சதே எப்படியாவது கருணாவை வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே தள்ளணுன்றதுக்காக தான் போலீஸ் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தனியார் இருக்க லேடிஸ் கிட்டே அவன் கலாட்டா பண்ணிட்டு இருக்கானான்னு அவங்க ஆளுங்க மூலமாக வச்சு திவாகர் சொல்லிட்டாரு. போலீஸும் அந்த இடத்துக்கு வராங்க. போலீஸ் வந்தவொடனே வந்துட்டு கருணாவை எல்லா லேடிஸும் இது பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே உடனே அவரை வந்துட்டு இது பண்ணுறாங்க. என்ன சார் நீங்கள் என்னமோ அவன்கிட்டேருந்து ஃபேமிலியை காப்பாற்றணுன்ற மாதிரி ஏதோ சொன்னீங்க, இப்போ அவனை தான் அந்த லேடிஸ் கிட்டேருந்து காப்பாற்றணும் போல் இருக்குது, அந்தளவுக்கு ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே ஷாக் ஆகிட்டு, சரி இந்த வாட்டி மிஸ் ஆகிடுச்சு, சரி விடுங்க அவனை அங்கேருந்து இது பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கருணாவை அங்கேருந்து இப்போ இன்ஸ்பெக்டர் வந்துட்டு அனுப்பிச்சிட்றாங்க. இனிமேல் இந்த பக்கம் வரக்கூடாது, பொம்பளைங்க மட்டும் இருக்கிற இதுக்குள்ளே அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அப்புறம் கருணா அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடாரு. இந்து சிரிச்சிட்டு நிற்கிறத பார்த்துட்டு சமகாண்டாயிரம் இதுக்கும் நீ தான் காரணமானு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு, இன்னொரு பக்கம் இங்கே வீட்டுக்கு வந்தவொடனே வந்துட்டு திவாகர் வசூலுக்கு கேட்டதுல நாளைக்கு போவோம் அப்படி இப்படின்னு ஏதோ சமாளிக்கிறாரு. அப்புறம் கிருபாகரன் கிட்டேயும் இல்லைண்ணே அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. இவன் அங்கே போய் இந்த மாதிரி அசிங் பண்ணிட்டு வந்திருக்கான் தெரியுமாண்ணே, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காமிக்கிறாங்க. அதை பார்த்து கிருபாகரன் கோவமாக வந்துட்டு கருணாவை முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. அதோட எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.